அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் வருகிற 16ஆம் தேதி வரை இந்த வானிலை தான் நிலவக்கூட போகிறது. இன்னும் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழை இருக்க போகிறது தான், குறிப்பாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு வறண்ட வானிலை காணப்பட போகிறது தான் இந்த செய்தியில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு முழுமையாக. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்ட இந்த அறிக்கையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று முதல் 13ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் ஒரு மிதமான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ அடுத்தபடியாக 13ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதர தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், நீலகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் மற்றும் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் பார்த்தீங்கன்னா லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ 14ஆம் தேதி பொறுத்த மட்டும் தமிழகம் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதியான புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ 15ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் எந்த வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழகம் மற்றும் அதனுடைய புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி 30 டிகிரி முதல் 31 டிகிரி வரை அந்த செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் 21 முதல் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டதாக சொல்ல வராங்க. ஸோ நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டும் இந்த செய்தியில் சொல்லி நிறைவடைகிறாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.